ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆவணி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி இந்துக்களுக்கு முக்கியமாக சைவ திருமுறைகள் சைவ நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இது வந்து திருமுறை கண்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கான யங்கர் ஜென்ரேஷனுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அவ்வளோவா தெரியாமல் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, பௌத்த சமண காலங்களில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சைவ நெறிமுறைகள் ரொம்ப க்ஷீணனமான நிலைமைக்கு போயிருந்தது. பிற்காலத்தில் வந்த சமயக்குறவர்கள் 4 பேர், அதாவது அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், இவங்களோட பெருமுயற்சினால் திருப்பியும் அது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது. அப்போ அவங்க அவங்களுடைய படைப்புகள், தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரியான இலக்கிய படைப்புகள் எல்லாம் தொகுத்து சிதம்பரம் கோவிலில் கொடுத்து வச்சுருந்தாங்க. என்ன ஒரு கண்டிஷனோட அப்படின்னாக்க, பிற்காலத்தில் நாங்கள் 4 பேரும் கேட்டால் தான் திருப்பியும் இந்த நூல்களெல்லாம் யாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனோடு அவங்க கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் அவருக்கு ஒரு ஆசை வந்தது. என்னன்னாக்க, இந்த இலக்கியங்கள் தேவாரங்களை எல்லாம் திருப்பியும் வெளியிட்டு அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால் அவர் அந்த கோவிலில் போயிட்டு அந்த திருமுறைகளெல்லாம் கொடுக்கும்படி கேட்டார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கொடுக்கணுன்னாக்கா அந்த 4 பேரும் திருப்பியும் வரணும், அவங்க கேட்டால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அறிஞர்களோடெல்லாம் பேசி கடைசியில் என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னாக்கா, அந்த 4 பேரோட திருவுருவச் சிலையோட ஊர்வலமாக பேரரசர் ராஜராஜ சோழன் அந்த கோயிலுக்கு அந்த எல்லாம் வெளியிடும்படி கேட்டுக்கிட்டார். அவங்களும் அதை சம்மதித்து அங்கே அந்த கோவிலில் இருந்த ஒரு அறையில் இருந்த அந்த இலக்கிய பொக்கிஷங்கள் தேவாரத்தை எல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அதில் பலது கரையான் அரிச்சிருந்தது. நம்பியாண்டார் நம்பி அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்போ தான் ஒரு அசரீரி கூட கேட்டுதான், இதுக்கு மேலே மக்களுக்கு எது தேவையோ அது மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிடைச்சதை எடுத்து சேக்கிழார் தொகுத்து இப்போ நம்ம பார்க்குற பெரிய புராணம், இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 12 திருமுறைகள், இதெல்லாம் தொகுத்தது அந்த கிடைச்ச மிச்சம் இதிலிருந்து தான். அதுதான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த நாளை மறக்கக்கூடாது. ராஜராஜ சோழன் இல்லைன்னா, சேக்கிழார் பெருமகன் இல்லைன்னா, சிதம்பரம் கோவில் இல்லைன்னா, சமயக்குறவர்கள் பிறக்கலைன்னா நம்மளால் இதெல்லாம் திருப்பியும் கிடச்சிருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேங்க்யூ.